எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சங்கீத புத்தகம் முதல் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் சேர்ந்து படிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அநேக பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சமீபத்தில் தேவனுடைய வார்த்தையை எப்படி நாம் பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். நீ சொன்னபடி ஆகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீ சொன்னபடி ஆகும் என்று சொல்வதனால ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு தேவன் வாயை கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி இருதயத்தில் வைத்து மனதில் வைத்து நாம் அவைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை படித்து தியானித்து மனதில் வைக்கிறீர்களோ, இருதயத்தில் வைக்கிறீர்களோ, இருதயத்தில் வைத்து நீங்கள் பேசுகிறீர்களோ, அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பேசுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன சொல்லப்போனால், என்னையும் உங்களையும் கர்த்தர் ஒரு பேசுகின்ற ஒரு ஜீவனாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மிருக ஜீவன்கள் பறவைகளாக இருக்குது. ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா பேசக்கூடிய ஒரு தன்மையில் கிடையாது. ஆனால் தேவன் என்னையும் உங்களையும் விலையேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவரை போலவே நம்மையும் ஒரு பேசுகின்ற ஜீவன்களாக தேவன் நம்ம வைத்திருக்கின்றார். அப்போ நம்ம பேசும்போது காரியங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது தேவனுடைய வார்த்தை நம்மை அழகாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம படித்தோம் போன வாரத்தில், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ நம்ம 4 திசையிலிருந்தும் இங்கே கிளம்பிங்க வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறோம். மீட்கப்பட்டவர்களாக நாம் என்ன சொல்ல வேண்டுமாம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எப்போதும் சொல்வானாக. அப்போ நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லணும். ஏன்னா அநேக நேரத்தில் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறத காட்டிலும் நிறைய கிறிஸ்தவ சபைகளை கர்த்தர் அடிக்கிறாரு, கர்த்தர் சிட்சிக்கிறாரு, சிட்சையை தப்பாக பேச ஆரம்பிச்சு. சிட்சை என்றால் வேதம் சொல்கின்ற சிட்சையை பற்றி பேசாமல் ஏதாவது வியாதி தரித்திரம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கடவுள் தான் சிட்சிக்கிறாரு போலன்ற மாதிரி, இது அடிக்கிறாருன்ற மாதிரிலாம் சபையானது ஒரு காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சிச்சு. என்று சொன்னால் அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமாக அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் சரியாக புரிந்து கொண்டால் என்றால் அவங்க சரியாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. கர்த்தரை பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 4 திசையிலிருந்து கிளம்பி என்ன சொல்லணுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வானாக. அப்போ நம்முடைய வாய்க்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, கர்த்தரை பற்றி தப்பாக பேசுகிறது நம்முடைய வாய்க்கு வேலை கிடையாது. கர்த்தரை பற்றி சரியாக பேச வேண்டியது நம்முடைய வாய்க்கு பெரிய வேலையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2வது படித்தோம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. அதையும் படித்தோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறது மட்டும் கிடையாது, வாயை திறந்து என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்விலே சுகத்தை பார்க்கும்போது, வெற்றியை பார்க்கும்போது, ஜெயத்தை பார்க்கும்போது, தேவன் நம்முடைய வாழ்வில் செய்கின்ற எல்லா நன்மைகளை பார்க்கும்போது உடனே சொல்லணும், ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக, இது நிமித்தமாக உமக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபையில் கூட அடிக்கடி எல்லோரும் பார்த்து உடனே மக்களை பார்த்த உடனே சொல்கிற ஒரு காரியம், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரைஸ் த லார்ட்? கர்த்தர் உங்களை காண கொடுத்துருக்கிறாரே, அதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரே, அதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று அப்படி சொல்லணும். எப்போதுமே தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி, ஆண்டவரே இது மொத்தமாக உங்களுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னவென்று சொன்னால், சங்கீதம் 91 படித்தோம், நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலமின் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அது சொல்கிறது பெரிய வேலையாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கர்த்தரை பற்றி பிற்போக்காக பேசக்கூடாது, கர்த்தரை பற்றி முற்போக்காக பேச வேண்டும் என்பதை பற்றியும். அது மட்டுமல்ல, யோவேலிருந்து படித்தோம். யோவேல் சொல்கிறாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ பாருங்கள், பலவீனம் இருக்கும். நம்ம பலவீனம் இருக்கும்போது அங்கே முடியல இங்கே முடியல அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தையே பற்றி பேசாமல் சொல்கிறாரு, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
அதாவது என்ன சொல்கிறாரு, அதாவது அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்போ எங்களை பொய் சொல்ல சொல்கிறீங்களா? நாங்கள் எங்கே பலவீனத்தை பலவீனம்னு சொல்லாமல், தலைவலின்னு சொல்லாமல், வயிற்று வலின்னு சொல்லாமல், அப்போ எங்களை வந்து மாற்றி பேச சொல்கிறீங்களா? சில பேருடைய கருத்து அதுதான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, இது எப்படி தப்பாக சொல்கிறீங்க? நாங்கள் உண்மையை தானே சொல்லி ஆகணும். தலைவலி தான் தலைவலியும் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு என்ன இப்படி மாற்றி பேச சொல்கிறீங்க? ஹலோ, நான் மாற்றி பேச சொல்லலை, பைபிள் சொல்லுது. யோவேல் சொல்கிறாரு, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மை. உங்களுக்கு வயிற்று வலிக்குதா? எஸ், உண்மை. தலைவலியா? எஸ், உண்மை. உங்களுக்கு ஏதாவது வலி இருந்துச்சுன்னா அது உண்மை தான். உண்மை மாறும், சத்தியம் மாறாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வசனமோ ஒளிந்து போகாது என்று நம்முடைய ஆண்டவர், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மை மாறும், சத்தியம் மாறாது. பக்கத்தில் சொல்லுவோம், உண்மை மாறும், சத்தியம் மாறாது. உண்மை என்ன? தலைவலிக்கிறது உண்மை, வயிற்று வலிக்கிறது உண்மை, கை கால் வலிக்கிறது உண்மை. உண்மைதான் சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு? அதை சொல்லாமல் சத்தியத்தை சொல்லு. சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தை, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஒருவேளை பலவீனம் உள்ளவர்கள் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்வார்களாக. எப்போதும் நம்முடைய அறிக்கை, நம்ம பேசுகின்ற வார்த்தையை மாற்றி பேச வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தரின் வெளிச்சம் என் ஜீவன், என் ரட்சிப்பின் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. யாருக்கு பயப்படுவேன்? அப்படியே அவர் கன்ஃபஸ் பண்ணியே பேசுகிறார். யாருக்கு பயப்படுவேன்? ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் சொன்னதுனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தனுக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்க, சொல்லலாமே. சொல்லலாங்களா? என்ன சொல்லலாமே? என்னது சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்கிறதுல பவர் இருக்குது, சொல்கிறதுல விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடைசியாக சொல்லி முடித்தேன். கிறிஸ்துவ மார்க்கமே, கிறிஸ்துவ சமயமே அறிக்கையில தான் ஆரம்பமாகிறது, உதயமாகிறது என்று பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசு தெய்வம் என்பதை அறிந்து வாயினால் என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கின்றது. ரோமர் 10 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ரட்சிப்பு எங்கே உண்டாகுது? நம்ம பேசுகின்ற அறிக்கையில் உண்டாக ஆரம்பிக்கிறது, பேசுகின்ற வார்த்தையில் உண்டாக ஆரம்பிக்கிறது. கவனமாக கேளுங்க. அப்போ கிறிஸ்துவமே எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், நாம் பேசுகின்ற அறிக்கை, பேசுகின்ற வார்த்தை, இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர். ஆமென். என்றைக்கு இவைகளை உணர்ந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ, நான் சொல்ல அன்றைக்கு உங்கள் லைஃப்பில் கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுங்களா? இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிக்குது. அப்போ கிறிஸ்தவ வாழ்வை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்படி ஆரம்பிச்சிங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் இவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கும் போதெல்லாம் இந்த அறிக்கையை தான் பண்ண சொல்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக வானம் பார்த்திருக்க, பூமி கேட்க, சர்வ சிருஷ்டியும் நம்ம பேசுகிறதை கேட்கும்படி தேவன் பண்ண சொல்கிறாரு. ஆகவே எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயா? எல்லாருக்கும் முன்னாடி கேட்குறோம். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு முன்னாடி கேட்குறீங்கன்னு. கிடையாதுங்க. சர்வ உலகமே பார்த்துட்டு இருக்குது, ஆவிக்குரிய உலகமே பார்த்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் பரலோகத்தின் சேனைகளும் பரலோகத்தின் தேவனும் நீங்கள் பேசுகிற அந்த அறிக்கை, கன்ஃபஸை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஞானஸ்தானம் என்பது ஒரு புனிதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் முன்பாக சொல்கிறீங்க, வானமே கேள், பூமியே கேள், சர்வ சிருஷ்டியே கேள், நான் ஆராதிக்கிற என்னை உருவாக்கி என்னை சிருஷ்டித்திருக்கிற இயேசுவே என் ஆண்டவர் என்பதை முழக்கமிடுகிறீர்கள். அவதான் ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம். எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா இது 4-5 பேருக்கு முன்னாடி நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாதுங்க. அதற்கு மேலே இன்னும் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து சொல்கிறேன், இயேசு என் ஆண்டவர். என்றைக்கு நீங்கள் இதை உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொன்னீங்களோ,
இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிட்டீர்களோ அன்றைக்கு சொல்கின்றேன், உங்கள் வாழ்வில் கிறிஸ்தவம் ஆரம்பித்து விட்டது, கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பித்து விட்டது. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ வாழ்வே இந்த அறிக்கையில் தான் ஆரம்பமாகிறது. என்றைக்கு நீங்கள் இயேசுவை இதயத்தில் விசுவாசித்து வாயினால் இவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு உங்கள் வாழ்வில் அற்புதமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் தான் கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்க போகிறதும் கிடையாது. என்றைக்கு நீங்கள் இதை உணர்ந்து சொல்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்வில் கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பித்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தையை படிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 11ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. இதை வைத்து பல வாரங்கள் பேசலாம். அப்படி விஷயங்கள் இதில் ஏராளம் இதில் நிரம்பி இருக்கின்றது. என்ன சொல்கிறாரு அப்படின்னும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி இதை சொல்லணும்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி தேவனுடைய வார்த்தை சாட்சியாக சொல்லுகிறதோ அதை நீங்கள் பேசும்போது பிசாசை ஜெயிக்க முடியும். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்தாங்க என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க. தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் உண்டாக இருக்கிறது. இது எப்படி நம்ம டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின், அதாவது ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி தேவனுடைய வசனம் சாட்சியாக சொல்லுகிறதோ அதை சாட்சியாக அறிவிப்பது தான். சாட்சியாக அறிவிக்கும் போது நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். புரியுதா? பக்கத்தில் கேளுங்க, புரிஞ்சிச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேசும்போது, அதை சாட்சியாக அறிவிக்கும் போது நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது இயேசுவின் இரத்தம் ஜெயம், நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை தான். ஏன்னா சில பேர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லியே பலருடைய சாட்சியெல்லாம் கேட்டுக்கிறது. உணர்ந்து சும்மா ஏதோ ஏசுன்ற ஜெயம் அப்படி சும்மா ஏதோ குருட்டாம்போக்கில் பேசிட்டு போகிறது கிடையாது. உணர்ந்து சொல்கிறவங்க தங்கள் வாழ்விலே அது அந்த வார்த்தையுடைய எஃபெக்டை பார்த்துருக்குறாங்க. நம்ம கூட பாருங்கள், ஏதோ சும்மா ஏதோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அதை உணர்ந்தே சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உணர்ந்து சொல்லி பாருங்கள், அது எஃபெக்ட்டு, அதில் வரக்கூடிய விளைவு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க போல, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணார், ரத்தம் ஜெயம், கேட்டீங்களா? ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சரி, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் பாடுங்க. அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அடிக்கடி அதை பாடுவேன். ஏன் பாடுறேன் அப்படின்னா, அதில் ஃபாதர் இயேசுவின் ரத்தம் என்னென்னலாம் செய்யும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். ஹலோ, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு அந்த காலகட்டத்திலேயே மனுஷன் பாருங்கள், இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்பதெல்லாம் பற்றி பாட்டாக எழுதியிருக்கிறார். நீங்கள் தான் பாட்டுக்காரன் நிறைய வராங்க பாருங்கள், வசனத்தையே பாடுறது கிடையாது, ஏதோ கவிதை மாதிரி ஏதோ சில விஷயத்தெல்லாம் பாடிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த மனுஷன் எழும்பி வசனத்தையே பாட்டாக பாடினவர். நிறைய நீங்கள் அவர் எழுதின எல்லா பாட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலையுமே ஏதாவது 2-3 வசனமாவது இருக்கும். அப்படி பாடினவர். சில நேரத்தில் பாருங்கள், இந்த ஜெபத்தொட்டு ஜெயிக்குதுங்கள், நீங்கள் புது புஸ்தகம்லாம் இருந்துச்சா வாங்கி பார்த்தீங்கன்னா அதை பாட்டு பக்கத்துலேயே வசனத்தையும் எழுதி வச்சுருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க கவிதை, அப்படியே சும்மா அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் எழுதுகிறாங்க. அதில் எஃபெக்ட் இல்லை, வசனத்தில் எஃபெக்ட் இருக்குது. வசனத்தில் அதனுடைய பலன்களை நாம் பார்க்க முடியும், விளைவுகளை நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டு அதை என்றைக்கு வாயில் பேச ஆரம்பிக்கிறோமோ
நான் சொல்கிறேன், அதையும் நரகத்தின் சக்தியிலும் கேட்கும், பரலோகத்தின் சக்தியிலும் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் போடப்பட்டிருக்கிறது, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை பற்றி நீங்கள் சாட்சியாக அறிவிக்கும் போது நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்கள். யார? பிசாசை ஜெயிக்க ஆரம்பிக்க, பிசாசின் சேனைகளை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அவங்க திருவிழந்து எடுக்கும்போது சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அந்த வசனத்தில் படித்தோம். எடுத்து படிப்போமா? திரும்ப அதே இடத்துக்கு போவோம், திருவிருந்துக்கு படித்த இடத்துக்கு போவோம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். என்ன அறிந்திருக்கிறோம்? மீட்கப்பட்டீர்கள். எதால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? உங்க ரத்தத்தினால கிடையாது. ஆட்டுக்குட்டி ஏதாவது சும்மா இந்த உலகத்தில் இந்த மிருகங்களின் ரத்தம்னு சொல்றாங்க, அதனுடைய கிடையாது. பேதுரு வெளிப்பாடு பெற்று சொல்றாரு, விலையேற பெற்ற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்ப ரத்தம் எனக்கு என்ன செய்தது? என்னை மீட்டது. என்னை மீட்டிருக்குது. இருளின் அதிகாரத்தினின்று என்னை மீட்டிருக்கிறது. பிசாசின் அந்தகாரத்தினின்று என்னை மீட்டிருக்கிறது. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறது. ஆகுதான் மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டது என்று நம்ம பேசும்போது நான் சொல்கிற பிசாசையும் ஜெயிக்க முடியும். பிசாசின் சேனைகளே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அதுக்கு அதிகாரம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி கேட்க ஆரம்பித்தாலே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிடுவான். நீ வேற என்ன வேணாலும் சொல்லி பாருங்க, பிசாசுக்கெல்லாம் மசிய மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை பற்றி சொல்லி பாருங்க, பிசாசு நடுநடுங்க ஆரம்பிச்சிடுவான். அப்போதான் பாருங்க, இன்றைக்கு நிறைய இந்த கல்லூரிகளில், வேதாகம கல்லூரிகள்லாம் பல மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு மிருகத்தனமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு கோரத்தனமாக இருக்குது. அதை போய் எப்படி சொல்கிறீங்க? ரத்தத்தெல்லாம் பற்றி பேசாதீங்கன்றாங்க. யாருங்க? சில மேலை நாடுகளில் சில வேதாகம கல்லூரிகள் ரத்தத்தை பற்றி பேசாதீங்கன்றாங்க. இதனால் எப்படிங்க மீட்பு உண்டாகும்? அவங்களுக்கே பாருங்கள், வேதாகம கல்லூரி நடத்துகிற சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் பாருங்கள், நீங்கள் யூடியூப் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பைபிள் காலேஜ் நடத்தப்படுதுன்னு போட்டுச்சுன்னா போய் அதில் பார்த்துட்டு பரவாயில்லையே இலவசமாக பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்கன்னு சொல்லி உள்ளே போயிடாதீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிக்கும் போது கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் காமிப்பாங்க, கவர்ச்சி பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. கவனிச்சிங்களா? எப்படி கவர்ச்சியை காட்டி சில பேர் அரசியலில் உள்ளே வராங்களோ, அதே போல் பிசாசு என்ன பண்ணுவான்னா சில கவர்ச்சிகளை காட்டி தான் உள்ளே இழுக்க ஆரம்பிப்பான். சில பேரை நம்ம கூட படிக்க பரவாயில்லையே ஃப்ரீ கோர்ஸாமே ஃப்ரீ உள்ளே போன பிற்பான்னு தெரியும் ஃபுல் டாக்டரினே மாற்றி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டாக்டரின் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொச்சைப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவமானப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே உயர்த்தப்படுகின்றதோ அங்கு பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு நடுங்குகிற ஒரு காரியமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்தாலே. ஒன்றும் இல்லைங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டு சங்கார தூதன் அதை பார்த்து விலகி ஓடு நான் பைபிளில் போடப்பட்டிருக்கு. பாஸ் ஓவர், அதை கடந்து சென்றான். பஸ்கா என்று சொன்னால் கடந்து சென்றான் என்ற அர்த்தம். கடந்து போகுதல். எதை கடந்து போகுதல்? ரத்தத்தை பார்த்து கடந்து போனான். ஆகுதான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எது நிமித்தமாக? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அந்த மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், அதைவிட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அதைவிட வல்லமை உடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ பேசிட்டு போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உணர்ந்து பேச வேண்டும். ஆகவே என்ன சொல்லணும்? வாயத்திலிருந்து என்ன சொல்லுமான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? பெரிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கொலோசியர் புத்தகம் திரும்ப அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் சொல்கிறான் பாருங்க. என்ன ஒரு வசனம் என்று சொன்னால், விலையேற பெற்றவர்களாகவும் மாற்றி இருக்கிறது. நான் அந்த வசனத்தை பேசும்போது சொன்னேன்,
விலையேற பெற்ற ரத்தம். ஏன் விலையேற பெற்ற ரத்தம்? அது மாசற்றது, குற்றமற்றது, பாவம் மற்றது. அது நிமித்தமாக விலையேற பெற்றது மட்டுமல்ல, நம்மையும் விலையேற பெற்றவர்களாக மாற்றியிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை விலையேற பெற்றவனாக மாற்றியிருக்கிறது. ஆமென். காஸ்ட்லி மனிதனாக மாற்றியிருக்கிறது, விலையேற பெற்ற ஒரு ஆளாக மாற்றியிருக்கிறது, இந்த பூமியிலே ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதில் 2 காரியம் சொல்லியிருக்க இல்லையா? 3வது வாசியத்துக்கு போவோம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கு நம்ம படிக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். படிங்க பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓகே, இங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறதாம்? என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. சொல்லுங்க, விடுதலை ஆகியிருக்கிறேன். அதாவது இந்த விடுதலை ஆகியிருக்கிறேன்னு சொன்னால் உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஏதோ சும்மா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாகவே இந்த ஜெயிலில் நீங்கள் இந்த சிறைச்சாலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கைதிகள் விடுதலையாகி வெளியே வருவாங்க பாருங்கள். அவங்க முகத்தில் பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். விடுதலை. நான் சொல்கிறேன், பைபிளில் போடப்பட்டிருக்கு, நம்மை இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இனிமேல் இருளின் அதிகாரத்துக்கு நம்ம மேலே ஆளுகை பண்ண முடியாது, ரூல் பண்ண முடியாது. இருளின் அதிகாரம் நம்முடைய வாழ்வில் செயல்பட முடியாது என்று சொன்னால் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருளின் அதிகாரத்தினின்று எனக்கு விடுதலை தந்திருக்கிறது. இது சும்மா கேட்டுட்டு போகிறதுக்கா இல்லைங்க. இப்போ பேசுகிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணணும், பேசணும். சும்மா ஏதோ வந்தோம் பிரசங்கம் கேட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்கிறதுக்காக கிடையாது, சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்காக கிடையாது. இந்த வசனத்தை கேட்டுட்டு வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்தது என்பதை பற்றி நீங்கள் பாட்டையும் பாடணும், ஃபாதர் பாட்டையும் பாடணும். புரிஞ்சுச்சுங்களா? வீட்டில் போய் அந்த பாட்டை ஹம் பண்ணிட்டே இருக்கணும். 2வது, இப்போ பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில் பேசுகிறதுனால அதையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும், பேச வேண்டும். அப்படி பேசும்போது தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசின் காரியத்தை ஜெயிக்க முடியும், இருளின் ராஜ்யத்தை ஜெயிக்க முடியும். படிப்போம் இன்னொரு வசனம். இயேசு கிறிஸ்துவின் என்ன செய்ததாம், அது எப்படிப்பட்டதாம்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் போவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, 10ஆம் அதிகாரம், நாம் ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்ப என்ன சொல்றாரு இங்கே பவுல்? என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வாதத்தின் ரத்தம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆசீர்வாதத்தின் ரத்தம், என்னை ஆசீர்வதிக்கிற ரத்தம். ஆமென். இப்படி நீங்கள் சொல்லும்போது இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். சும்மா ஏதோ சொல்லிட்டு போகக்கூடாதுங்க, உணர்ந்து சொல்லணும். அதை சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? எது? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அதுதான் பாருங்க, திருவிருந்த நேரத்தில் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே நம்மை ஐக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமென். இதை எடுத்து கொடுக்கும்போது ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் உட்கொண்ட பிற்பாடு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும்போது நடக்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நம்மை ஐக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அதோடு அவர் இரத்தத்தோடு இரத்தமாக நம்மை கலக்க பண்ணுகிறது. இன்னொரு வசனம் படிப்போம். யாத்திரை புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 12:22. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஆமென். என்ன சொல்றாரு? இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்கள். நிலைக்கால்களில் பூசும்போது நான் சொல்ற அந்த ஆர்டரை கேளுங்க, யாரும் வெளியே போகக்கூடாது. இரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதே போல் நடந்தது பாருங்க. 23, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார்,
நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். ஆகவேதான் சொல்றேன், எல்லா நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அன்றைக்கு எப்படி நிலைக்கால்களில் பூசினாங்களோ, வாசற்படி நிலைக்கால்களில் பூசினாங்களோ, இன்றைக்கும் நம்முடைய உதடி என்று சொல்லக்கூடியது நம்முடைய சரீரத்தின் ஒரு வாசல். ஆமென். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாயை திறந்து பேசணும். என்ன பேசணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக என்ன செய்தது என்பதை பற்றி பேச 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 பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்கள், பல வேதனைகள், பிசாசு கொண்டு வருகிற அனைத்து காரியத்திலிருந்தும் நாம் காப்பாற்றப்பட முடியும். இன்னும் சொல்ல போனால் பாதுகாக்கப்பட முடியும். ஆகவே சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பாதுகாக்கிற இரத்தம், எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது இன்னொரு வசனம் படிச்சு போவோம். நீ ரோமர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் போவோம், 9ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி சாட்சியாக பேசும்போது பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பைபிள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்தது என்பதை நீங்கள் பேசும்போது பிசாசை ஜெயிக்க முடியும். நீ படிப்போம் ரோமர் 5:9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ஆமென். யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நான் நீதிமான்கள். சொல்ல, நீதிமான்கள். நீதிமான்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றவர்கள். எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ, குற்ற உணர்வோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணி எது நிமித்தமாக கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் ரோமர்ல பவுல் சொல்றாரு என்னவென்று சொன்னால், எப்படி நாம் அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆகவே இன்றைக்கு என்னையும் உங்களையும் நீதிமானாக்குனது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவங்களா இருக்கணும் தெரியுங்களா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறது. ஆமென். இது குறித்து எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக படிப்போம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சாட்சியாக அறிவிக்கும் போது பிசாசை ஜெயிக்க முடியும். அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். நம்மை பரிசுத்தமாக்குகிறது, சுத்திகரிக்கிறது. சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்தில் எந்த இரத்தமும் நம்முடைய பாவத்தை நீக்கி சுத்திகரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை, பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, சகல பாவங்களையும். இந்த வசனத்துக்கு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சகல பாவத்தில் முக்கால பாவம்னு சொல்றாங்க. கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்தையும் சேர்த்து சுத்திகரிச்சிருக்கிறாராம் பாருங்க. ஆமென். அவர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறது. இதை நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். வேற எதாலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் நாம் சுத்திகரிப்பை பெற முடியும். அதை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு தெளிவு, அதை குறித்த ஒரு ஞான வெளிச்சம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், நீங்கள் பாவத்தில் போய் விழ முடியாது. பாவத்தில் ஜெயித்து நீங்கள் ஜெயம் காண முடியும். அடுத்த ஒரு வசனம் படிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். வாயை திறந்து நாம் அவைகளை சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர்
1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஆமென். பூலோகத்தில் கவனிங்க, இரத்தத்தினால் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் சமாதானத்தை உண்டாக்கி. சொல்லுங்க, சமாதானத்தை உண்டாக்கி. படிங்க படிங்க படிங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எது நிமித்தமாக? இரத்தத்தின் நிமித்தமாக. எவ்வளவு இந்த இடத்துல சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி. சமாதானம், சொல்லுங்க, சமாதானம். ஆர்சி சபையில் சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல சமாதானம் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட வெறுப்பாக பார்ப்பாங்க. வந்து இந்த சமாதானம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எனக்கு இருக்கிற சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற சமாதானம். ஆமென். அதாவது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி. அதுதான் அடுத்து, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதாவது எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவு, எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு குழப்பம். தேவன் அவர் பெர்ஃபெக்ட், அவர் கரெக்டாக இருக்கிறாரு. ஆனால் நான் தேவனோடு இல்லாததினால், தேவனை விட்டு பிரிந்ததினால் எனக்குள்ள ஒரு குழப்பத்திலையும் எனக்குள்ள ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வையும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பிதாவோடு ஒன்றாக்கி இருக்கிறது. தான் பாருங்க, பைபிளில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது தேவ தூதர்கள் அறிவிக்கிறார்கள், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். பூமியிலே சமாதானமும் என்ன அர்த்தம்னா, பூமியில சமாதானம்னா ரெண்டு நாடுகளுக்கு ரெண்டு நாடு சண்டை போடுறாங்க, அது நிமித்தமாக உண்டாகிற சமாதானமா? அது ரெண்டாவது படித்தோம். முதல்ல நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டானால்தான் மற்ற எல்லாவற்றிலையும் நாம் சமாதானமாக இருக்க முடியும். முதல்ல நாம் தேவனோடு சமாதானமாக இல்லை என்று சொன்னால் எந்த மனுஷன்ட்டையும் சமாதானமாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்கலாம். கேளுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? நாம் என்றைக்கு தேவனோடு சமாதானமாக இருக்கிறோமோ அன்றைக்கு சக மனிதர்களோடும் சமாதானமாக வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஆமென். ஆக இந்த இடத்துல பார்க்குறோம், சிலுவையின் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் சித்தமாய் பிரியமாயிற்று. முன்னே எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அந்நியர்களாக இருந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். சொல்லுங்க, அந்நியர்கள் சொன்னால் அதாவது தேவனை சாராதவர்களாக இருந்தோம். ரெண்டாவது, மனதில் சத்துரு, மனதில் சத்துருக்களாக இருந்தோம். அப்புறம் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்கள் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது? சொல்கிறாங்களே, அவர் எங்களுக்கு என்னங்க செஞ்சாரு? சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர்களுக்கு என்னங்க செஞ்சாரு அப்படின்வாங்க. ஹலோ, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் என்ன செஞ்சார்? தான் ரத்தத்தின் மூலமாக அவர் செய்தது நிறையா. பர்டிகுலரா அவர் ரத்தத்தின் மூலமாக செய்ததே அவ்வளவு இருக்குது. ரத்தத்தின் மூலமாக என்ன செஞ்சாரு? எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே சொல்லணும், எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்த ஒரு வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாங்கப்பட்டிருக்கிறோம்? 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட. ஹலோ, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவன் சம்பாதித்த சொத்து. இந்த என்னையும் உங்களையும் தேவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எந்த விலை? தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகுதான் பவுல் சொல்றார் இந்த இடத்துல, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சுய இரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் தேவன் சம்பாதித்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் சம்பாதிச்சிருக்கிறார். இன்னைக்கு இது சபை சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இது மிஷனரிகளின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதுன்னு வாங்க. கிடையாது. எந்த மிஷனரி ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஒப்பிட்டு பேச முடியாது. ஏனென்று சொன்னால் மிஷனரியின் ரத்தத்தினால் சபை சம்பாதிக்கல. சொல்லுவாங்க கிறிஸ்துவ சமுதாயம் மிஷனரிகளின் ரத்தத்தினால் உருவானதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஒரே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னையும் உங்களையும் கர்த்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் எப்படி மீட்கப்பட்டவர்கள்? இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே எந்த மனுஷோட ரத்தத்தையும் தியாகத்தையும் மேன்மைப்படுத்தக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க எவ்வளோ தியாகம் பண்ணாங்க தெரியுங்களா, இவங்க எவ்வளோ ரத்தம் செஞ்சுனாங்க தெரியுங்களா. ஒரு காலகட்டத்தில் நானும் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுன்னு பிளான் பண்ணேன். கர்த்தர் பார்த்தாரு, இது இல்லை, ஓ ரத்தத்தை நீ ரத்த சாட்சியாக மறிச்சேன்னா ஓ ரத்தத்தை பற்றி பேசுகிறது தான் பெருசாக உருவாக்கி வச்சிருப்போம் ஆட்களை. ஓ ரத்தத்தை பேசுகிறதுக்காக இல்லை, இயேசுவின் ரத்தத்தை பேசுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? எந்த மனுஷன் ரத்தம் சிந்தினாலும், ஐயோ உங்களை பாருங்க, இவர் நமக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார், இவங்க எவ்வளோ ரத்தம் சிந்தினாங்க, அவங்க தலையில் எவ்வளோ ரத்தம் வடிஞ்சது, அவங்க உடம்புல ரத்தம் வடிஞ்சிச்சு, அதை பேசுறதுக்காக கிடையாது. அதெல்லாம் சில இதில் ஃபீல் பண்ணலாம், சரி பரவாயில்ல, இது இப்படிலாம் பண்ணாங்க, நம்ம வியந்து பார்க்கலாம். ஆனால் மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். புரியுதுங்களா? ஒருவேளை நானே அடி வாங்கினா கூட, என்னையே ஒருவேளை ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு யாராவது பிளான் பண்ணால் கூட, இங்கே இருக்கிற யாரும் பாஸ்ட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு இப்படிலாம் சொல்லவே கூடாது. என்னை உயர்த்துவது கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உயர்த்துகிறவர்களாக மாற வேண்டும். ஆமாம். புரியுதுங்களா? சபை என்பது ஒரு மனிதனின் ரத்தத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது சபை. இந்த இடத்துல சொல்கிறாரு, தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை. அப்போ சபை என்று சொன்னால் என்ன? பில்டிங் கிடையாது. சபை என்று சொன்னால் என்ன? கட்டணம் கிடையாது. சபை என்று சொன்னால் இங்கே உள்ளே உட்கார்ந்துருக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. தெரியுங்களா? நிறைய பேர் பாருங்க, இது சர்ச்சில் பெரிய டவர் வச்சா நல்லா இருக்குமே, பெரிய சிலுவை வச்சா நல்லா இருக்குமே, அதெல்லாம் சிலுவை வச்சாதாங்க சர்ச்சு மாதிரி இருக்குங்க, என்னங்க இங்கே வந்தால் ஒரு குடோன் மாதிரி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, என்னங்க ஒரு குடோன் மாதிரி இருக்குது, எல்லாம் தகர சீட்டு போட்டு அடைச்சிருக்கிறாங்க, எப்படிங்க இதெல்லாம் ஒரு சர்ச்சில் கணக்கு எடுத்துக்க முடியும்? சில பேர்லாம் பாருங்க அப்படிதான். அதாவது அவங்க சபைனால அவங்க நினச்சிருக்காங்கன்னா அழகாக ஒரு இந்த மாதிரி என்னது கூடான மாதிரி கூம்பு போடிக்கணும், பெரிய பெரிய ஒரு பில்லர் எழுப்பியிருக்கணும், அது மேலே ஹையில் பெரிய சிலுவை வச்சுருக்கணும், அது சிலுவை 4 பக்கமும் தெரியணும். சில பேர்லாம் அதில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க. அப்படியே நம்ம சிலுவை எல்லா இடத்துக்கும் தெரியணும், அந்த மாதிரி வைக்கணும். ஏங்க, சர்ச்சு என்பது அது கிடையாது. அப்போ சர்ச்சு இல்லைன்னு சொல்ல வரல, அதை விட மேன்மையானது என்று சொன்னவென்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற கூட்டத்துக்கு பெயர் தான் எக்லீசியா, சபை. சபை என்று சொல்லக்கூடியது என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகின்ற கூட்டம். இப்போ ரட்சிக்கப்பட கூடுற கூட்டத்துக்காக இந்த ஒரு பில்டிங்கை இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இதல்ல சபை. சபை என்பது யாரு? நீங்களும் நானும் தான் சபை. சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் சபை. பக்கத்து சொல்லுங்க, சர்ச்சி யாரு தெரியுங்களா? நீங்கள் தான். சொல்லுங்க பக்கத்து, நீங்கள் தான் சர்ச். ஏங்க, நம்முடைய இருதயம் ஒரு கோயிலாக இருக்குதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பவுல் விளக்குறாரு, இது உனக்கு தெரியாதாப்பா,
நீ யாருன்னு தெரியாதா? யூ ஆர் எ டெம்பிள். நீ வந்து ஒரு ஆலயம். என்ன சும்மா இல்லை, தேவன் தங்குகின்ற ஆலயம். ஆமென். சொல்லுங்க, தேவன் தங்குகின்ற ஆலயம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஒரு கோயில். ஆமென். சில சொல்லுவாங்க, நானே ஒரு கோயில், எனக்கு எதுக்கு ஒரு கோயில், உடனே அப்படி எடுத்துக்குவாங்க. ஹலோ, சபை என்று சொன்னால் நீங்கள் ஒரு கோயில் தான். ஆனால் இந்த காங்கிரிகேஷன் என்ன என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற கூட்டம்தான் சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து தன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எதனால் சம்பாதிக்கப்பட்டவர்கள்? இரத்தத்தினால், விலையேற பெற்ற இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கவனம் செலுத்துவோம். வெளிப்படுத்தல் 1:6. அங்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி யோவான் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னையும் உங்களை எப்படி பண்ணியிருக்குதுன்னா ராஜாக்களாக மாற்றிருக்கிறது. சொல்லுங்க, ராஜாக்கள். சொல்லுங்க, ராஜாக்களாக மாற்றியிருக்கிறது. சொல்லுங்க, ராஜாக்கள். யூ ஆர் ஏ கிங். போன பாட்டுக்கு சொல்லி கொடுத்து, யூ ஆர் கிங் ஆஃப் கிங். இங்கே தானே சொன்னேன், ஞாபகம் இல்லையா? இங்கே சொன்னா அங்கே சொன்னு ஞாபகம் இல்லை. அங்கே சொன்னேன், கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். நீங்கள் வந்து தேவன் கிங் ஆஃப் கிங், நம்ம வந்து ராஜாக்கள். சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் யூ ஆர் ஏ கிங். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நேற்றுல இந்த வாரத்தில் ஒரு ஃபேமிலி 2 பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் போட்டோவில் ஒரு அழகான ஒரு போட்டோவை ஏஐ மூலமாக அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தார். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏஐ மூலமாக ஒரு ராஜா மாரி உட்காந்துருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தார். கீழே கிங் ஆஃப் டேஸ் பேர் சொல்லுவேன். அந்த கிங் ஆஃப் வந்து அவங்க ஊர் பேரை போட்டிருந்தார், கிங் ஆஃப். பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லையே, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம். தன்னை குறித்து ஒரு கிங் ஆஃப் டேஸ்னா அந்த ஊரை சேர்ந்தவர்னு போட்டிருக்கிறார். கிங் ஆஃப் அழகாக ராஜ தோரணையில் அழகாக உட்காந்துருந்தார். அந்த மாதிரிலாம் ஏஐ இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணி உங்கள் கூட வச்சுங்க, கிங் ஆஃப் டேஸ்ன்னு போட்டு வச்சுக்கிங்க, உங்கள் பேரை போட்டு வச்சுக்கிங்க. ஹலோ, சொல்லுங்க, ஐ எம் தி கிங் ஆஃப் சேலம். சொல்லுங்க. ஆனால் நீங்கள் இன்னும் வெக்கப்படுறீங்க. யாரோ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க கிங்குன்னு சொல்லிட்டு. ரட்சிக்கப்படாத ஆள்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் யூ ஆர் ஏ கிங். சொல்லுங்க, நீங்க கிங். சொல்லுங்க, நாங்க கிங் ஆஃப் சேலம். சொல்லுங்க, சொல்லுங்க, சேலம் சொல்லு, கிங் ஆஃப் சேலம் சொல்லுங்க. நீங்க என்ன நீங்க எந்த மாதிரிலாம் போட்டு உங்களை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கணுமா வச்சுக்கங்க, இந்த மாதிரி வைங்க. சும்மா ஒன்றுத்துக்கு உதவாத சினிமாவெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் சொல்லணும்னு பார்க்குறேன். ஃபோனு எடுத்தாலே சினிமா ஸ்டேட்டஸ் தான் வருது. வெக்கமாக இருக்குது. அது ஆண்டுடைய பிள்ளைங்க பண்ணுற வேலை. அதாவது அவங்க பிள்ளைங்களை வந்து அவங்க பிள்ளைங்க கணவன் மனைவி எந்த ஒரு ஸ்டேட்டஸில் கொடுத்தாலும் உடனே சினிமா பாட்டை உள்ளே வச்சிடுறீங்க. வெக்கமாக இருக்குது. அதுக்காக அழைக்கப்படலைங்க. இயேசுனுடைய வார்த்தையை உயர்த்துவது, இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா தேவனுடைய பாடல்கள் அடங்கினத ஸ்டேட்டஸ் வைங்க, தேவனுடைய வசனத்தை ஸ்டேட்டஸாக வைங்க. நீங்கள் இப்படிலாம் வைக்கலாம். ஐ எம் கிங். தேவன் சொல்கிறார், நீ யூ ஆர் ஏ கிங், நீ ராஜா. தேவன் யார்? அவர் கிங் ஆஃப் கிங், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. சொல்லுங்க, சொல்லுங்க, தேவன் அவர் ராஜாதி ராஜா. அவர் மட்டும்தாங்க ராஜாதி ராஜான்ற பேருக்கு தகுதியானவர். ராஜாதி ராஜான்னு அர்த்தம்னா நீங்களாம் கிங்க, இங்க இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜா. இது எதை செய்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ராஜாக்களாக வைத்திருக்கிறது. ஆசாரியர்களாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பைபிள் போடப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆளுகை தருகின்றது. ராஜாக்களாக மாற்றி ஆளுகை தருகிறது.
சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ராஜாவாக மாற்றி ஆளுகை செய்ய வைக்கிறது. ஆமென். இதை வாயை திறந்து பேசணும். இந்த இப்போ சொல்கிற வசனத்தெல்லாம் சும்மா அப்படி கேட்டுட்டு இந்த காதலுக்கு வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. அவைகளே உங்களை வாயை திறந்து பேசுகிறவர்களாக மாற வேண்டும். படிப்போம். எபிரேயர் புத்தகம் 12:24. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பேசும்போது, அவர்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்தது என்பதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீ எங்க வந்து சேர்ந்தீங்களா? இயேசுவின் இரத்தத்தினத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? எனக்காக, என்னை பற்றி, உங்களை பற்றியும் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. சொல்றாரு, ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கிறோம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசுனுச்சு? பழி வாங்கும். எங்க அண்ணனை கொண்டுட்டான், அவனை விடாதீங்க, ரத்த பழி அவன் கையில வாங்குங்கன்னுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு எனக்காக உங்களுக்காக என்ன பேசும்னா, இவனுக்கு நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், நல்லது பண்ணும். அதுதான் ஏசாயா சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஏன், எது நிமித்தமாக நான் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நிமித்தமாக நீதிமான். அவர் நீதிமானாக நமக்கு பார்த்து வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்நாள் வரை கொண்டு இப்போ இந்த செகண்ட் வரையிலும் எனக்காக உங்களுக்காக பேசுகிறது. அவனுக்கு நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், நல்லது பண்ணும், நல்லது செய்யும். ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? ஒரு நாளும் ஆண்டவர் என்னை உங்களை பற்றி தப்பாக பேசுகிற கடவுளே கிடையாது. இந்நாள் வரை கொண்டு நன்மைகளை பேசுகிற கடவுள். ஆகதான் நாங்களும் அவைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சபையின் புல்பிட்னா சும்மா ஆண்டவரை பற்றி தப்பாக பேசுறது கிடையாது. ஆண்டவரை பற்றி நன்மைகளை பேசுவதற்கு என் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன், நான் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு. புரியுதுங்களா? தேவன் தீமைக்கு காரணர் அல்ல, அவர் நன்மைக்கு காரணராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:1 அங்கு யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரே. எது நிமித்தமாக? அவர் ரத்தத்தின் நிமித்தமாக பரிந்து பேசுகிறார். ஆமென். அவன் தண்டியாதையும் அவனுக்கு ஒன்றும் பண்ணாதையும், ஏனென்று சொன்னால் அவனுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். என்னை விசுவாசிச்சிருக்கிறான், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் நீதிமானாக மாறி இருக்கிறான். ஆகவே அவனை தண்டியாதையும் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, பரிந்து பேசுகிறது. ஆமென். புரியுதுங்களா? என்னை தண்டியாதையும், இவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதையும், இவனை மட்டமாட்டியில் பண்ணாதையும் சொல்லி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது ஒரு லாயர் போல. ஆமென். ஆகதான் பாருங்க, பைபிளில் போடப்பட்டு தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்து என்று போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். ஆமென். சொல்லுங்க, புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். ஆமென். நம்ம புது உடன்படிக்கை நாட்கள், பழைய உடன்படிக்கையை மட்டுப்படுத்தக்கூடாது. பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேன்மையானவைகளை புதிய உடன்படிக்கை செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லா நன்மைகளும் ஒதுக்கி தெளிச்சா இல்லை, அந்த நன்மைகளும் இன்றைக்கு நம்ம மீது வர பண்ணும்படி புதிய உடன்படிக்கை நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நல்லா புரிந்து கொள்வோம். அந்த ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 திரும்ப படிங்க, பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக மாற வேண்டும். 12:11 சேர்ந்து படிப்போம். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, ஆமென், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம்
சாட்சியின் வசனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக என்ன செய்தது என்பதை நாம் சாட்சியாக அறிவிக்கும் போது பிசாசை ஜெயிக்க முடியும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது சொல்லுவாங்கல்ல, நம்ம வாயை திறந்து சொல்லலாமா? நான் சொல்ல சொல்றீங்களா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு விடுதலை தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆசீர்வாதத்தின் ரத்தம், என்னை பாதுகாக்கிற ரத்தம், என்னை நீதிமானாக்குகிற ரத்தம், என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது ரத்தம். இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஆளும்படி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக ஒவ்வொரு நாளும் நன்மையை பேசுகிறது. பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது உடன்படி, புது உடன்படிக்கையின் ரத்தம். ஆமென். இப்படி பேசினாதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயிக்க முடியும்? நீங்கள் பிசாசை ஜெயிக்க வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஞான வெளிச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அறிவுள்ளவர்களாக மாறணும். சும்மா ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வந்து ரத்தத்தை பற்றி கேட்டுட்டு போகிறதுல விஷயங்கள்ல என்றைக்கோ பரவாயில்ல, இன்னைக்கு போனோங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி போதிச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேட்டுட்டு அப்படியே மறந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிக்கை பண்ண வேண்டும், அவைகளை பேச வேண்டும். இப்படி பேசினாதான் நீ பிசாசின் காரியத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். எழுந்து நிற்போம், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கரண்டி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று சில விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன போச்சோ அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு இப்படி பண்ணிருக்குது, இப்படி ஒரு நிறைய விஷயத்தை கேட்டீங்களே, இதை ஒரு 2-3 காரியத்தை உங்கள் மனதில் தென்பட்டதை நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. இல்லை கண்ணை மூடிக்கங்க, கண்ணை மூடி காரங்களை உயர்த்தி கூட நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து கேள்விப்பட்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள். அதை குறித்து வசனத்தை நீங்கள் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களை விடுவித்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்களுடைய பாவங்களை எங்களை கழுவி சுத்திகரித்தும் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீதிமானாக்கிற ரத்தத்துக்காக, பரிசுத்தமாக்கிற ரத்தத்துக்காக, ஆளும் தன்மையை கொடுத்த ரத்தத்துக்காக, எங்களை சம்பாதித்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிற ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. மேலானவைகளை பேசுகிற ரத்தத்துக்காக நன்றி. தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படி இருக்காம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை குறித்து அறிவுள்ளவர்களாக அவைகளை வாயிலை திறந்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் பேசும்போது பிசாசின் காரியத்தை ஜெயிக்க முடியும். எந்த பிசாசும் உங்கள் வாழ்க்கையில் என்டர் பண்ண முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ரத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பிசாசு நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ரத்தத்தை குறித்த ஒரு மேன்மைகளை எங்களுக்கு சொன்னீரதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான நன்மைகளையும் பாக்கியத்தையும் கிருபைகளையும் தயவையும் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் வரக்கூடிய நாட்களில் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இங்கே இருக்கிற எல்லாருமேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்த பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நல்ல நாட்களை காணட்டும். நம்முடைய பிள்ளைகள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வாளாகாமல் தலையாகட்டும், கீழாகாமல் மேலாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று ஈசாக்கை பற்றி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறது போல இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய ரத்தத்தின் மூலமாக வர வர விருத்தி அடையட்டும்.
ஹல்லேலூயா. மகா பெரியவர்களாக மாறட்டும், ராஜாக்களாக உலா வரட்டும் ஆண்டவரே, ராஜாக்களாக ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. என்று சொன்னால் நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. ஓ, உம்முடைய கீழாக இருந்து பணிபுரிகின்ற ஒரு வேலையாட்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிங்கையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் உடைய பிள்ளைகள் தங்கள் நாட்களில் காணட்டும் கர்த்தாவே. வளமை நாட்களை காணட்டும். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பலத்த காரியங்களை செய்ததே, அந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில வேலை செய்வதாக. வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஊடுருவதாக தகப்பனே. பெரிய பெரிய அற்புதங்களும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.